ஓம் சாந்தி 10/8/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 31/10/2006 மதுபன். சதா அன்பாக இருப்பதுடன் கூடவே அகண்ட மகாதானி ஆகுங்கள். அப்போது தடைகளை வென்றவராக சமாதான சொரூபமாக ஆகிவிடுவீர்கள். இன்று அன்புக்கடல் தனது பரமாத்ம அன்புக்கு தகுதியான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். நீங்கள் அனைவரும் கூட அன்பு என்ற அலௌகிக விமானத்தின் மூலம் இங்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள் அல்லவா? சாதாரண விமானத்தில் வந்தீர்களா அல்லது அன்பு என்ற விமானத்தில் பறந்து வந்து சேர்ந்து விட்டீர்களா? அனைவரின் உள்ளத்தில் அன்பின் அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. மேலும் அன்புதான் இந்த பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமாகும். ஆக நீங்கள் அனைவரும் வந்த பொழுது அன்புதான் ஈர்த்ததல்லவா? பின்னர்தான் ஞானத்தை கேட்டீர்கள். ஆனால் அன்பு உங்களை பரமாத்மாவின் சிநேகியாக ஆக்கிவிட்டது. நான் பரமாத்மா அன்புக்கு தகுதியானவனாக ஆவேன் என்று கனவிலும் கூட நினைத்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன கூறுகிறீர்கள்? ஆகிவிட்டோம் என்று கூறுகிறீர்கள். அந்த அன்பும் சாதாரணமான அன்பு கிடையாது. உள்ளபூர்வமான அன்பு, ஆன்மீக அன்பு, சுயநலமற்ற அன்பு. பரமாத்மாவின் இந்த அன்பு மிக எளிதாக நினைவின் அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. அன்பானவர்களை நினைப்பது கடினமல்ல, மறப்பதுதான் கடினம். அன்பு என்பது ஒரு அலௌகிக காந்தமாகும். அன்பு சகஜயோகியாக ஆக்கிவிடுகிறது, கடின உழைப்பிலிருந்து விடுவித்து விடுகிறது. அன்பான நினைவு செய்யும் போது கடின உழைப்பு ஏற்படாது. அன்பிற்கான பலனை அடைகிறீர்கள். அன்பின் அடையாளமாக நாலாபுறங்களிலும் விசேஷமான குழந்தைகள் இருக்கவே செய்கிறீர்கள். ஆனாலும் இரட்டை அயல் நாட்டினர் அன்பில் ஓடி ஓடி வந்து சேர்ந்து விட்டனர். பாருங்கள், இன்று 90 நாடுகளில் இருந்து வந்து சேர்ந்துள்ளனர். உள்நாட்டு குழந்தைகள் பிரபுவின் அன்புக்கு தகுதியானவர்களாக இருக்கவே செய்கிறீர்கள். ஆனால் இன்று விசேஷமாக இரட்டை அயல் நாட்டினருக்கு தங்கமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் கூட விசேஷமான அன்பு இருக்கிறதல்லவா? எவ்வளவு அன்பு இருக்கிறது? அதை எதனோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? எந்த ஒப்பீடும் செய்ய முடியாது. உங்கள் அனைவரின் பாடலும் ஒன்றே ஒன்றுதான் அல்லவா? வானத்திலும் அந்த அளவுக்கு நட்சத்திரங்கள் இல்லை, கடலில் அந்த அளவிற்கு தண்ணீர் இல்லை. ஆனால் அந்த அளவிற்கு எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற சிநேகம் இருக்கிறது. பாப்தாதாவும் அன்பான குழந்தைகளை சந்திப்பதற்கு வந்துவிட்டார். குழந்தைகள், நீங்கள் அனைவரும் அன்பாக நினைத்தீர்கள். பாப்தாதா உங்களது அன்பிற்கிணங்க வந்துவிட்டார். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரின் முகத்திலும் அன்பின் ரேகை ஜொலித்து கொண்டிருக்கிறது. அதே போல இப்போது இன்னும் கூடுதலாக எதை சேர்த்து கொள்ள வேண்டும்? அன்பு இருக்கவே செய்கிறது, இது உறுதி. அன்பு இருக்கிறது என்று பாப்தாதாவும் சான்றிதழ் தருகின்றார். இப்போது வேறு என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். சதா அன்பானவர்களாக இருக்க வேண்டும். சதா, சிறிது காலத்திற்கு அல்ல. அன்பு துண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஆனால் சதவிகிதத்தில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த வித்தியாசத்தை போக்குவதற்கான மந்திரம் என்ன? எப்பொழுதும் மகாதானி, அகண்டதானி, சதா வள்ளலின் குழந்தைகள் உலக சேவாதாரியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நேரமும் மாஸ்டர் வள்ளலாக இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏனெனில் உலக நன்மைக்கான காரியத்தில் நீங்கள் தந்தைக்கு உதவியாளர் ஆவதற்கான சங்கல்பமும் செய்திருக்கிறீர்கள். மனதின் மூலம் சக்திகளின் தானம் அல்லது உதவி செய்யுங்கள். வார்த்தைகளின் மூலம் ஞான தானம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். செயல்கள் மூலம் குணங்களின் தானம் செய்யுங்கள். மற்றும் அன்பான சம்பந்தத்தின் மூலம் குஷியை தானம் செய்யுங்கள். எவ்வளவு அகண்ட பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக இருக்கிறீர்கள்! உலகத்திலேயே பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள். வற்றாத மற்றும் எல்லையற்ற பொக்கிஷங்கள் இவை. எவ்வளவு கொடுப்பீர்களோ அவ்வளவு அதிகரித்து கொண்டே செல்லும், குறையாது, அதிகரிக்கும்.
ஏனெனில் நிகழ்காலத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இந்த பொக்கிஷங்களுக்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தங்களுடைய சகோதர சகோதரிகளின் மீது உங்களுக்கு கருணை வரவில்லையா? தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை போக்க மாட்டீர்களா? உங்கள் காதுகளில் அந்த ஓசை கேட்கவில்லையா? ஹே எங்கள் தேவ தேவிகளே, எங்களுக்கு சக்தி கொடுங்கள், உண்மையான அன்பு கொடுங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். உங்களுடைய பக்தர்கள் மற்றும் துக்கமான ஆத்மாக்கள் இருவருமே கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், ஹே கருணையின் தேவ தேவிகளே என்று கூறி கதறிக்கொண்டிருக்கிறார்கள். காலத்தின் அழைப்பு கேட்கிறதல்லவா? கொடுக்கக்கூடிய நேரமும் இதுதான். பிறகு எப்பொழுது கொடுப்பீர்கள்? நீங்கள் அந்த அளவிற்கு வற்றாத எல்லையற்ற பொக்கிஷங்களை சேமித்து வைத்திருக்கிறீர்கள். அதை எப்பொழுது கொடுப்பீர்கள்? கடைசி நேரத்திலா? அந்த நேரத்தில் அஞ்சலி மட்டும்தான் கொடுக்க முடியும். சேமித்து வைத்திருக்கும் பொக்கிஷங்களை எப்போது காரியத்தில் பயன்படுத்துவீர்கள்? ஒவ்வொரு நேரத்திலும் ஏதாவது பொக்கிஷத்தை நான் பயனுள்ளதாக்கி கொண்டிருக்கிறேனா என்று சோதித்து பாருங்கள். இதில் 2 விதமான நன்மை இருக்கிறது. பொக்கிஷங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஆத்மாக்களுக்கு நன்மையும் ஏற்படும். மற்றும் நீங்கள் அனைவரும் கூட மகாதானியாக இருக்கின்ற காரணத்தினால் தடைகளை வென்றவர்களாக, பிரச்சனை சொரூபம் அல்ல ஆனால் சமாதான சொரூபமாக எளிதாக ஆகிவிடுவீர்கள். இதில் இரட்டை லாபம் இருக்கிறது. இன்று இது நடந்தது, நேற்று இது நடந்தது, இன்று இப்படி ஆகிவிட்டது, நேற்று அப்படி ஆகிவிட்டது. தடைகளிலிருந்து விடுபட்டவர் பிரச்சனைகளில் இருந்து சதா காலத்திற்கும் விடுபட்டு விடுவீர்கள். யார் பிரச்சனைகளுக்கு நேரம் கொடுக்கிறார்களோ, உழைக்கிறார்களோ அவர்கள் உதாசீனம் ஆகிவிடுகிறார்கள். சில நேரம் உற்சாகத்துடன் இருப்பார்கள். இதிலிருந்து நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். ஏனெனில் குழந்தைகளின் கடினமான உழைப்பு பாப்தாதாவிற்கு பிடிக்கவில்லை. குழந்தைகள் உழைப்பதை பாப்தாதா பார்க்கும்போது தந்தையினால் அதை பார்க்க முடியவில்லை. எனவே கடின உழைப்பில் இருந்து விடுபடுங்கள். முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் என்ன முயற்சி? இன்று தனது சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கு முயற்சி செய்வீர்களா? அகண்ட மகாதானி, அகண்ட சகயோகி ஆவதற்கான முயற்சி செய்யுங்கள். பிராமணர்களுக்கு சகயோகி ஆகுங்கள். துக்கமான ஆத்மாக்களுக்கும் தாகமான ஆத்மாக்களுக்கு மகாதானி ஆகுங்கள். இப்பொழுது இந்த முயற்சி அவசியம் ஆகும். சுயத்திற்கான அதே முயற்சியை பல காலம் செய்துவிட்டீர்கள். நாளையிலிருந்து என்ன செய்வீர்கள்? நாளையிலிருந்தா அல்லது இப்பொழுது முதலா? இப்பொழுது முதலே சங்கல்பம் செய்யுங்கள். எனது நேரம் மற்றும் சங்கல்பம் உலக சேவைக்காக இருக்கும். இதில் தானாகவே சுய நன்மை ஏற்பட்டுவிடும். ஒருவரது விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றினால், அவருடைய துக்கத்திற்கு பதிலாக சுகம் கொடுத்தால், பலமற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தால், குணங்களை கொடுத்தால், அவர் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுப்பார்? அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதம் அடைவதுதான் முன்னேறுவதற்கான எளிய சாதனம் ஆகும். சொற்பொழிவு செய்யாவிட்டாலும் சரி, நிகழ்ச்சிகளை அதிகமாக செய்ய முடியாவிட்டாலும் சரி, பரவாயில்லை. செய்ய முடியுமெனில் செய்யுங்கள். ஆனால் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. பொக்கிஷங்களை பயனுள்ளதாக ஆக்குங்கள். மனதில் சக்திகளை தானம் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். வார்த்தைகளால் ஞான பொக்கிஷங்கள், செயலில் குணங்களின் பொக்கிஷங்கள் மற்றும் புத்தியில் நேரத்தின் பொக்கிஷம், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் குஷியின் பொக்கிஷத்தை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆக எளிதாக நீங்கள் வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். எளிதாக பறந்து கொண்டே இருப்பீர்கள். ஏனெனில் ஆசீர்வாதம் லிஃப்டை போன்ற ஒரு வேலையை செய்கிறது, ஏணிப்படியாக அல்ல. பிரச்சனை வந்தது, அழித்தீர்கள். சில நேரம் 2 நாட்கள் ஆனது, சில நேரம் 2 மணி நேரம் செலுத்தினீர்கள். இது ஏணிப்படியில் ஏறுவது போன்றது. பயனுள்ளதாக ஆக்குங்கள், வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எனவே ஆசீர்வாதங்களின் லிஃப்ட் மூலம் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு நீங்கள் ஒரு வினாடியில் சென்றடைந்து விடுவீர்கள். சூக்ஷ்ம வதனத்துக்கு செல்லுங்கள், பரந்தாமத்திற்கு செல்லுங்கள், தனது ராஜ்யத்திற்கு செல்லுங்கள். 1 நிமிடம் என்ற நிகழ்ச்சியை லண்டனில் செய்தீர்கள் அல்லவா? பாப்தாதா 1 வினாடி என்று கூறுகிறார். 1 வினாடியில் ஆசீர்வாதங்கள் என்ற லிஃப்டில் ஏறிவிடுங்கள்.
நினைவு என்ற சுவிட்சை அழுத்தினால் போதும், நீங்கள் உழைப்பில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். இரட்டை அயல் நாட்டினருக்கு பாப்தாதாவின் மீது அன்பு நன்றாக இருக்கிறது. சக்தி தேவைப்படுகிறது, ஆனால் அன்பு நன்றாக இருக்கிறது. 90 தனித்தனி நாடுகளில் இருந்து தனித்தனி வழக்கமுடையவர்கள். ஆனால் 5 கண்டங்களும் ஒரே சந்தன மரமாக ஆகிவிட்டது. ஒரே மரத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். ஒரே ஒரு பிராமண நாகரீகம் ஆகிவிட்டது. இப்பொழுது ஆங்கில நாகரீகம் இருக்கிறதா என்ன? நமது நாகரீகம் ஆங்கிலமா? இல்லைதானே, பிராமண நாகரீகம் தானே. பிராமண நாகரீகம் தவிர வேறெதுவும் சேர்க்கப்படக்கூடாது. ஒன்றாக ஆகிவிட்டது. அனைவரும் ஒரே மரமாக ஆகிவிட்டீர்கள். அதற்கான வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுக்கின்றார். அனைவரும் ஒரு பிராமணர் ஆகிவிட்டீர்கள். நான் ஐரோப்பாவைச் சேர்ந்தவன், ஆப்பிரிக்காவைச் சேர்ந்தவன், அமெரிக்காவைச் சேர்ந்தவன் என்பது அல்ல. ஒரே வழிப்படி ஸ்ரீமத்துப்படி நடப்பவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஒரே சொரூபமுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். இந்த போதை இருக்கிறதா? தலையசைத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது. சேவையில் என்ன புதுமையை பாப்தாதா விரும்புகின்றார்? என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறீர்களோ மிக 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 நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான வாழ்த்துக்கள். ஆனால் எதை அதில் சேர்த்து கொள்ள வேண்டும்? உங்களுடைய மனதிலும் ஏதாவது புதுமை செய்ய வேண்டும் என்று இருக்கிறதல்லவா? ஆக பாப்தாதா பார்த்தார், என்னவெல்லாம் நிகழ்ச்சிகள் செய்தீர்கள், நேரம் கொடுத்தீர்கள், அன்புடன் செய்தீர்கள், அன்பாக உழைத்தீர்கள், ஸ்தூலமான செல்வத்தையும் ஈடுபடுத்தினீர்கள். அது பல கோடி மடங்கு பரமாத்மா வங்கியில் உங்களுடைய கணக்கில் சேமிப்பு ஆகிவிட்டது. ரிசல்ட்டை பார்க்கின்ற பொழுது செய்தி கொடுக்கின்ற காரியம், அறிமுகம் கொடுக்கின்ற காரியம் என்று அனைவரும் மிக நன்றாக செய்தீர்கள். எங்கு செய்திருந்தாலும் இப்பொழுது டெல்லியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, லண்டனில் நடைபெற்றது மற்றும் இரட்டை அயல் நாட்டினர் நேரத்தின் அழைப்பு, கால் ஆஃப் டைம் அல்லது மன அமைதிக்கான நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அனைத்து நிகழ்ச்சிகளும் பாப்தாதாவிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் என்ன காரியம் செய்ய முடியுமோ செய்து கொண்டே இருங்கள். செய்தி கிடைக்கிறது, அன்பும் கிடைக்கிறது, சகயோகமும் கிடைக்கிறது. ஒரு சிலர் சம்பந்தத்திலும் வந்து விடுகின்றனர். ஆனால் இப்பொழுது சேர்க்க வேண்டியது, பெரிய நிகழ்ச்சி செய்யும் பொழுது அதில் செய்தி கிடைத்து விடுகிறது. ஆனால் அனுபவம் செய்துவிட்டு செல்ல வேண்டும். அந்த அனுபவம் மிக விரைவாக அவர்களை முன்னேற்றத்தில் கொண்டு வரும். எவ்வாறு? நேரத்தின் அழைப்பு அல்லது மன அமைதி நிகழ்ச்சியில் நன்றாக அனுபவம் செய்கின்றனர். யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அனுபவம் ஏற்படுத்தும் லட்சியத்தை வைத்து கொள்ளுங்கள். ஏதாவது அனுபவம் அவர்கள் செய்ய வேண்டும். ஏனெனில் அனுபவம் செய்ததை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அனுபவம் என்பது விரும்பாவிட்டாலும் தன் பக்கம் ஈர்த்துவிடும். எனவே பாப்தாதா கேட்கின்றார், நீங்கள் பிராமணர்கள் ஞான கருத்துக்களை முதலில் சுயம் அனுபவசாலிகளாக ஆகியிருக்கிறீர்களா? ஒவ்வொரு சக்தியின் அனுபவம் செய்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு குணத்தையும் அனுபவம் செய்திருக்கிறீர்களா? ஆன்மீக ஸ்திதியின் அனுபவம் செய்தீர்களா? பரமாத்மா அன்பின் அனுபவம் செய்தீர்களா? ஞானத்தை புரிந்து கொள்ளுவதில் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள். ஞானம் நிறைந்தவராக ஆகிவிட்டீர்கள். இன்று பாப்தாதாவும் இதில் நன்றாக இருக்கிறீர்கள் என்று புகழ்கிறார். ஆத்மா என்றால் என்ன? பரமாத்மா யார்? நாடகம் என்றால் என்ன? ஞானத்தை புரிந்து கொண்டீர்கள். ஆனால் எப்போது தேவையோ, எவ்வளவு நேரம் தேவையோ, எந்த பிரச்சனையின் போது தேவையோ, அந்த பிரச்சனையில் ஆன்மீக பலத்தின் அனுபவம் ஆக வேண்டும். பரமாத்ம சக்தியின் அனுபவம் ஆக வேண்டும். அவ்வாறு ஏற்படுகிறதா? எந்த நேரம், எவ்வளவு நேரம், எப்படி அனுபவம் செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வாறு ஏற்படுகிறதா? அல்லது சில நேரங்களில் மாறுபடுகிறதா? ஆத்மா என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அடிக்கடி தேக உணர்வு வந்து விடுகிறது எனில் அனுபவம் காரியத்திலே பயன்பட்டதா? அனுபவ மூர்த்தி ஒவ்வொரு பாடத்திலும் அனுபவ மூர்த்தி, ஒவ்வொரு சக்தியிலும் அனுபவ மூர்த்தி ஆக வேண்டும். எனவே தனக்குள்ளும் அனுபவத்தை இன்னும் அதிகரிக்க செய்யுங்கள். இருக்கிறீர்கள், அனுபவம் இல்லை என்று கூற முடியாது. ஆனால் அவ்வப்பொழுது இருக்கிறது. பாப்தாதா அவ்வப்பொழுது, சம்டைம்ஸ் என்ற வார்த்தையை விரும்புவதில்லை. ஏதோ ஒன்று சம்திங் நடந்து விடுகிறது.
எப்போதாவது ஆகிவிடுகிறது. ஏனெனில் உங்கள் அனைவரின் லட்சியம் என்ன? என்ன ஆக வேண்டும் என்ற லட்சியம் உள்ளது? தந்தைக்கு சமமாக வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஆக பாப் சமான் தந்தைக்கு சமம் என்றால் தந்தை ஒருபோதும் சம்திங் மற்றும் சம்டைம் என்று இருப்பதில்லை. சில நேரம் சில விஷயம் என்று இருப்பதில்லை. பிரம்மா பாபா சதா ராஜயுக்து யோகயுக்து. ஒவ்வொரு சக்தியிலும் சதா எப்போதாவது என்று இல்லை. என்ன அனுபவம் ஏற்படுகிறதோ அது சதா காலத்திற்கும் இருக்கும், எப்போதாவதாக இருக்காது. எனவே தான் அனுபவமூர்த்தி ஆகி ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு பாடத்தில் அனுபவசாலி, ஞான ஸ்வரூபத்தில் அனுபவசாலி, யோக யுக்து நிலையின் அனுபவி, தாரணை ஸ்வரூபத்தில் அனுபவி, ஆல்ரவுண்டு சேவை, மனதில், வார்த்தையில், செயலில், சம்பந்தம் தொடர்பில் அனைத்திலும் அனுபவசாலியாக ஆக வேண்டும். அப்போதுதான் மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர் என்று கூற முடியும். வெறுமனே தேர்ச்சி பெற விரும்புகிறீர்களா அல்லது மதிப்புடன் தேர்ச்சி பெற விரும்புகிறீர்களா? தேர்ச்சி பெற விரும்புபவர்கள் தாமதமாகவும் வருவார்கள். நீங்கள் டூ லேட், மிக மிக தாமதம் என்று ஆவதற்கு முன்பாகவே வந்துவிட்டீர்கள். இப்போது புதியவர்களும் வந்திருக்கிறார்கள். ஆனால் டூ லேட் பலகை இன்னும் மாட்டப்படவில்லை. எனவே எவர் ரெடியாகிவிட்டீர்கள். இப்பொழுது ஒரு வினாடியில் புருஷோத்தம சங்கம யுகத்தின் சிரேஷ்டமான பிராமணன் என்ற ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். இப்பொழுது நான் ஃபரிஷ்தா ரூபத்தில் இருக்கிறேன், டபுள் லைட்டாக இருக்கிறேன். இப்பொழுது விஸ்வ கல்யாணக்காரி ஆகி மனதின் மூலம் நாலாபுறங்களிலும் சக்தியின் கிரணங்கள் கொடுக்கும் அனுபவம் செய்யுங்கள். இவ்வாறு முழு நாளும் வினாடியில் நிலைத்திருக்க முடியுமா? இதற்கான அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். ஏனெனில் திடீரென்று எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். அதிக நேரம் கிடைக்காது. குழப்பமான நேரத்தில் வினாடியில் உறுதியானவர்களாக ஆக வேண்டும். இதற்கான பயிற்சி சுயம் நேரம் ஒதுக்கி இடையிடையே செய்து கொண்டே இருங்கள். இதன் மூலம் மனக்கட்டுப்பாடு எளிதாக ஆகிவிடும். கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் ஆளுமை சக்தி அதிகரித்து கொண்டே செல்லும். நல்லது. நாலாபுறங்களில் இருந்தும் குழந்தைகளின் கடிதம் அதிகமாக வந்துள்ளது. அனுபவசாலிகளும் பலர் வந்திருக்கிறீர்கள். கைமாறாக பாப்தாதா உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் மற்றும் உள்ளபூர்வமான அன்பை பல கோடி மடங்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் பார்க்கவில்லை அவர்களும் நினைவில் இருக்கிறார்கள். அனைவரின் புத்தி இந்த நேரத்தில் மதுவனத்தில்தான் இருக்கிறது. ஆக நாலாபுறங்களிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையின் பெயர் சகிதமாக அன்பான நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அனைவரும் சதா ஆர்வம், உற்சாகம் என்ற இறக்கையின் மூலம் உயர்ந்த ஸ்திதியிலே பறந்து கொண்டிருக்கும் சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, சதா அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா கடின உழைப்பிலிருந்து விடுபட்டிருக்கும், தடைகளிலிருந்து விடுபட்டிருக்கும் யோக யுக்து ராஜயுக்து குழந்தைகளுக்கு, சதா ஒவ்வொரு பிரச்சனையையும் வினாடியில் தேர்ச்சி பெறக்கூடிய, ஒவ்வொரு நேரத்திலும் சர்வ சக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திமான் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம். தங்க யுகத்தின் சுபாவத்தின் மூலம் தங்கமான சேவை செய்யக்கூடிய சிரேஷ்டமான முயற்சியாளர் ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகளின் சுபாவத்தில் பொறாமை, பிடிவாத உணர்வு, அதாவது எந்த ஒரு பழைய சமஸ்காரத்தின் கலப்படம் ஆகவில்லையோ அவர்கள் தங்க யுகத்தின் சுபாவம் உடையவர்கள் ஆவார்கள். இவ்வாறு தங்க யுகத்தின் சுபாவம் மற்றும் சதா ஹாஞ்சி சரி என்று கூறக்கூடிய சமஸ்காரமுடைய சிரேஷ்டமான முயற்சியாளரான குழந்தைகள் நேரம் எப்படியோ சேவை எப்படியோ அப்படி தன்னை வளைந்து கொடுத்து உண்மையான தங்கமாக ஆகிவிடுவார்கள். சேவையிலும் அபிமானம் அல்லது அவமானத்தின் கலப்படம் ஆகாமல் இருந்தால்தான் தங்கமான சேவை செய்யக்கூடியவர் என்று கூற முடியும். ஸ்லோகன். ஏன், எதற்கு என்ற கேள்விகளை அழித்துவிட்டு சதா மகிழ்ச்சியாக இருங்கள்.
அவ்யக்த சமிக்கை. சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்ம அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். அன்பில் மூழ்கியிருக்கும் சமமான ஆத்மாக்கள் சதா யோகிகளாக இருப்பார்கள். யோகா செய்பவர்களாக அல்ல. அன்பில் மூழ்கியே இருப்பார்கள். தனியாகவே இருக்க மாட்டார்கள் எனும்போது எதை நினைப்பார்கள்? நினைவு தானாகவே இருக்கும். எங்கு துணை இருக்குமோ அங்கு நினைவு தானாகவே இருக்கும். ஆக சமமான ஆத்மாக்களின் ஸ்திதி, அவர்கள் எப்போதும் தந்தையின் கூடவே இருப்பார்கள். அவரது அன்பில் மூழ்கியே இருப்பார்கள். நல்லது. ஓம் சாந்தி.